சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. White House Cafe மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம். White House Cafe. White House Cafe பாண்டி பஜார் கார் பார்க்கிங் எதிரில். திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த வழக்குகள் பாயிறதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மீது வழக்கும் இருக்கிறது, செந்தில் பாலாஜி உட்பட. ஸோ ஒட்டுமொத்தமாக திமுக ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறது. KN நேருவின் மீது ஊழல் வழக்கு, துரைமுருகனின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பன்னீர்செல்வத்தின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பொன்முடி 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டு மறுபடியும் திரும்ப உள்ளே போகிறார். எல்லா வழக்குகளும் இவர்கள் திரும்ப இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற காரணத்தினால் அந்த வழக்கை ஊற்றி மூடி விடுகிறார்கள். நம்முடைய நீதி அமைப்பே சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஸ்பைஸ் ஜெட் வச்சு ஓட்டுகிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி எப்படி பெற முடிந்தது? 20-30 ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஒரு 3 தலைமுறை அம்பானி மகன், அம்பானி பேரன் என்று 3வது தலைமுறையில் அடைய வேண்டியதெல்லாம் ஒரு தலைமுறையில் அடைந்து முடித்து விட்டார்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. ஒரு கைதியாகின்றவனை பிடித்து மந்திரியாக ஆக்குவது, தடுமாறுகிறது கோர்ட்டு. நீ மந்திரி பதவியை விடுகிறாயா இல்லையா என்று போட்டு தடவுவதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கான அரசியல் அமைப்பில் அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. மந்திரி சிறைக்கு வருவான், மந்திரி பதவியோடு வருவான், அல்லது குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு வந்த பிறகு அவன் மந்திரியாக ஆகப்படுவான் என்பதை கனவில் கூட நம்முடைய சாசனத்தை உருவாக்கியவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. நாங்கள் தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எந்த ஷாவையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முதலமைச்சர் இப்படியும் பேசுறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போலீஸுக்கு பயப்படாத ரவுடி இருக்கிறான்ல, அது மாதிரி தான் போலீஸுக்கு பயப்படுகிற ரவுடிகள் அதிகம். ஏனென்றால் அதிகாரம் உள்ளே வைத்து விடும் என்று. போலீஸுக்கு பயப்படாத ரவுடி என்பா, போடா போலீஸ் பயப்படுவா இவனை பார்த்து. அது ஒரு பெருமையா என்று கேட்கிறேன். நாங்கள் மைய அரசாங்கத்திற்கு அஞ்ச மாட்டோம். ஏன்னா உன்னுடைய வலிமையே மைய அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பது தான். அப்புறம் தூக்கி போடப்படுகின்ற போது முடிந்து விடும் கதை. இந்த ரொம்ப மட்டமான வாதம், மோடி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லா மந்திரிகளும் சிறைக்கு போனாலும் மோடியை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிற முட்டாள்தனமான கூட்டணி போக்கு இருக்கிறது. இது என்ன என்று அவ்வளவு பெரிய தீமையா இந்த மோடி? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகருப்பை அவர்கள். திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த வழக்குகள் பாயிறதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். வழக்குகள் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள்லாம் மீண்டும் அதுக்கு உயிர் பெற்று அது வந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வரை இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மீது வழக்கும் இருக்கிறது, செந்தில் பாலாஜி உட்பட. ஸோ ஒட்டுமொத்தமாக திமுக ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறதா? நெருக்கடிக்குள் தான் இருக்கிறது. நம்முடைய நீதி அமைப்பினுடைய வலுவழுத்த தன்மையின் காரணமாக, இது உருவாக்கப்பட்ட விதம் காரணமாக நாம் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு நீதித்துறை போதுமான அளவுக்கு இல்லை என்பது என்னுடைய பெரிய கருத்து. 2002ஆம் ஆண்டில் துரைமுருகனின் மீது வழக்கு போடப்படுகிறது. 2002இல் இவர் 3 கோடி ரூபாய் பணம் வைத்திருக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 400-300 ரூபாய்க்கு தங்கம் வைத்த காலத்தில் ஒரு 3 கோடி ரூபாய் பணம் வைத்திருக்கிறார் என்று போட்டார்கள். போட்ட வழக்கை கொஞ்ச காலம் நடத்துவது, திமுக காலத்தில் அதை ஊற்றி மூடி விடுவது, மீண்டும் அதிமுக காலத்தில் அதை திறப்பது, மீண்டும் ஊற்றி மூடுவது, இப்படியே நடந்து கீழ் நீதிமன்றங்களில் தள்ளுபடியாகி இப்பொழுது உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை திரும்ப நடத்து என்று சொல்கிறது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு, 23 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்கு திரும்ப நடத்தப்படுகிறது. அவருடைய நடுவு வயசிலிருந்து, அவருடைய ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் அந்த வழக்கு மீண்டும் திரும்ப நடத்தப்படுகின்ற நிலையில் தான் இருக்கிறது. MRK பன்னீர்செல்வத்தை கீழ் நீதிமன்றங்களில் விடுதலை செய்து விட்டார்கள். அந்த வழக்கை திரும்ப நடத்தும்படி ஹைகோர்ட் சொல்லுகிறது. ஆகவே என்ன இதிலே தெரிகிறது என்றால், நம்முடைய நீதிக்கு வலுவாக ஆவண்ணா ராஜா 1,70,000 கோடி அடித்தார். அந்த வழக்கு அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போய் ஒரு முடிவுக்கு வராமல் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆவண்ணா ராஜாவினுடைய ஊழலின் காரணமாக காங்கிரஸ் பதவி இழந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக 3வது தடவையாக மோடி ஆள்கிறார். 10-12 ஆண்டுகளுக்கு கீழ் நீதிமன்றத்தில் சரியாக மெய்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்லி
அதுக்கு அடுத்த நீதிமன்றத்தில் அப்பீல் செய்ததோடு அப்படியே இருக்கிறது. ஆக அது ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒவ்வொரு வழக்கம் நடப்பது என்கின்ற நிலை வருமானால் யார் மீது புகார் அளித்தோமோ அவன் இறந்து போயிடுவான். அவனுடைய குடும்பம் அந்த பணத்தை மீட்க முடியாது. பொது வாழ்க்கையில் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதே இல்லை. எந்த மந்திரியும் நம் மீது பாருங்கள், எத்தனை மந்திரிகளின் மீது வழக்கு ஊழல். KN நேருவின் மீது ஊழல் வழக்கு, துரைமுருகனின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பன்னீர்செல்வத்தின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பொன்முடி 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டு வந்து மறுபடியும் திரும்ப உள்ளே போகிறார். ஆகவே பெரும்பான்மையான மந்திரிகள் இன்னும் பல வழக்குகள் திறக்கப்பட இருக்கின்றன. எல்லா வழக்குகளும் இவர்கள் திரும்ப திரும்ப இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற காரணத்தினால் அந்த வழக்குகளை ஊற்றி மூடி விடுகிறார்கள். நம்முடைய நீதி அமைப்பே சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இந்த வழக்கை நடத்த வேண்டிய கட்டாயம் சர்க்கார் வக்கீலிடம் இருக்கிறது. சர்க்கார் வக்கீல் ஆளுங்கட்சியினுடைய தயவிலே வருகிறவர். போலீஸ் அந்த வழக்குக்கான முகாந்திரங்களை தயார் செய்ய வேண்டும். அவர்கள் தான் விசாரிக்க வேண்டியவர்கள். அந்த விசாரணை ஆளுங்கட்சி தரப்பு உள்ளவர்களுக்கு அது கேவலமாக போய்விடுகிறது. அதையும் மீறி அந்த வழக்கு நடந்தால் எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாற்றப்படுகிறார்கள் அச்சுறுத்தி. ஆகவே ஆட்சியில் இருப்பவனை தண்டிப்பதற்கு அந்த ஆட்சி அதற்கு பிறகு மீண்டும் வரும் என்கின்ற நிலை இருந்தால் அவனை தண்டிக்க முடியாது. திமுக வருகிறது, அவன் மீது வழக்கு, மீண்டும் அதிமுக மூடப்படுகிறது, அதிமுக காலத்தில் எடுக்கப்படுகிறது, மீண்டும் மூடப்படு, இப்படியே நடக்கிறதே தவிர இவருடைய செல்வாக்கின் காரணமாக கீழ் நீதிமன்றங்களுக்கு மன வலு இல்லை. அவர்களால் தாண்டி போய் பண்ண முடியவில்லை. 2வது, சாட்சிகள் கலைக்கப்பட்டு அந்த கீழ் நீதிபதிகளில் நேர்மையாக இருந்தாலும் கூட அவர்களை தண்டிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. ஆகவே இந்தியாவில் ஏன் ஊழல் ஒழியவில்லை என்று சொன்னால், ஆவண ராஜாக்கள் சிதம்பரம் 100 நாள் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறார். சிதம்பரத்தின் மகனின் மீது குற்ற வழக்குகள் இருக்கின்றன. நம்முடைய செல்வ கணபதியின் மீது பல கிரிமினல் வழக்குகள் அப்பொழுது இப்பொழுது வரை இருக்கின்றன. ஆகவே எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு வலுவான இடத்திற்கு வந்தவர்களாக இருந்தால் அவர்களின் மீது 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு வழக்கு நடந்தால் எப்படி நாம் நீதியை நிலைநாட்ட முடியும்? மக்களிடம் ஊழலை ஏன் ஒழிக்க முடியவில்லை என்றால், அதாவது இந்த அதிகாரம் திரும்ப ஊழல்வாதிகளிடமே போய் சேர்கிறது. மக்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், வலுவான கட்டமைப்புள்ள ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். வலுவான கட்டமைப்பு, கருணாநிதியின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, அவர் காலத்தில் தான் சர்க்காரியா வழக்கு போடப்பட்டது. அப்புறம் ஸ்டாலின், எல்லாரும் இந்த கட்டமைப்பு வலுவாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். அவர்களுக்கு தொண்டர்கள் பலத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். பிறகு தொண்டர்களெல்லாம் உள்ளே புகுந்து அவர்களும் பணம் அடிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஆகவே பயனடைய வேண்டும் என்று கருதுகிறவன் கீழே இருக்கிற பஞ்சாயத்து தலைவரிலிருந்து பயனடைகிறான். ஆகவே பஞ்சாயத்து தலைவர் பயனடைகிறான், ஒவ்வொரு கட்சிக்காரனும் பயனடைகிறான், எம்எல்ஏ ஆகிறவன் பயனடைகிறான், வாரிய தலைவர் பயனடைகிறான், எல்லாரும் அடைகிறார்கள், தப்பு செய்கிறார்கள். ஆகவே இந்த கட்சியை விட்டு போய்விடுவதில்லை என்கின்ற அது பசை இருக்கிறது. ஆகவே எப்பொழுதும் கசாப் கடையை சுற்றி பூனைகளும் மற்றவையும் சுற்றி தெரிவது போல இந்த அதிகாரத்தை நோக்கி அவர்கள் முன்பு காலம் அப்படி இல்லை. ஏனென்றால் அவர்கள் புடம்போட்டு உருவாக்கப்பட்ட தலைவர்களாக வந்தார்கள். தன்னலமில்லாமல் வந்தவர்களுக்கு அதிகாரம் வந்தது. அவர்கள் நம்முடைய வாழ்க்கையே சிறையில் தான் கழியும் என்று கருதி தேச போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். பின்னால் அதிகாரம் வருகின்ற போது இதற்கு காமராஜருக்கு அப்புறம் என்ன வரும் புதிதாக சிந்தனை, என்ன பொண்டாட்டி இருக்கிறாளா, பிள்ளை இருக்கிறாள், தேசம் என்று தெரிந்தோ அந்த தேசத்தில் ஒரு பேரை வாங்கி விட்டு சாவோம் என்று தான் கருதுவார்கள். அந்த தன்மை காந்தி மட்டும்தான் 50 ஆண்டுகளுக்கு அந்த தன்மையை உருவாக்கி வைத்திருந்தார். 1920க்கும் 70க்கும் இடையே அந்த தலைவர்கள் முழுவதும் இறந்து போனார். கேவலமாகிவிட்டது. திராவிட இயக்கத்திலேயே அண்ணா ஒருவர் தான் தப்பித்தவர், நேர்மையான ஆள். அண்ணா ஒருவர் தான் இந்த பழைய தலைமுறையில் தப்பித்தவர். அவருக்கு இந்த ஆசாபாசங்கள் இல்லாமல் அவர் காந்தியத்தின் தாக்கம் பெற்ற காலத்தில் உருவானவர். அவர் காந்தியோடு சேர்ந்து வளர்ந்தவர் இல்லை என்றாலும் காந்தி உருவாக்கி இருந்த தேசம் முழுவதற்குமான ஒரு ஒழுக்க நெறிமுறைகளில் அவரும் அரசியலுக்கு வந்தவர். வேறு கருத்தை முன்வைத்தாரே தவிர இந்த ஒழுக்க முறையிலிருந்து அவர் மாறவில்லை. பெரியாரும் மாறவில்லை. ஆகவே மற்றவர்களெல்லாம் கொள்ளையடிப்பது எல்லாம் இல்லாதவர்கள் அங்கிருந்து வருகிற போது என்ன கொண்டு வந்தோம், கருணாநிதி என்ன அப்படி ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறார். இந்த சன் டிவி கருணாநிதியால் உருவாக்கப்பட்டது. கருணாநிதியினுடைய குடும்பம் டிவிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஸ்பைஸ் ஜெட் வச்சு ஓட்டுகிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி எப்படி பெற முடிந்தது?
20-30 ஆண்டுகளுக்குள்ளாக இவ்வளவு பெரிய வளர்ச்சி. ஒரு 3 தலைமுறை அம்பானி மகன், அம்பானி பேரன் என்று 3வது தலைமுறையில் அடைய வேண்டியதெல்லாம் ஒரு தலைமுறையில் அடைந்து முடித்து விட்டார்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு. மேலும் எல்லாரின் மீதும் வழக்கு, சன் டிவியின் மீது வழக்கு, தயாநிதி மாறன் மீது எல்லா வழக்குகளும் ஒரு வழக்குகள் தண்டிக்கப்பட்டு ஒருவர் போனார் என்று 2-4 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்தில் உள்ளே போய் வந்திருக்கிறார்களே தவிர இந்த நீதி அமைப்பு, இந்த சிஸ்டம் இஸ் ராங். ஏனென்றால் இது ஆட்சியில் உள்ளவன் தவறு செய்த, இதையெல்லாம் அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. ஆட்சியில் இருப்பவன் தவறு செய்தால் அவனை எப்படி நாம் தண்டிப்பது, அதிகாரத்தை எப்படி தூய்மையாக ஆக்குவது என்பது குறித்து அரசியல் சாசனம் சிந்திக்கவில்லை. ஒரு பேச்சுக்கு சொல்லுகின்றேன். அதாவது செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறார். அவர் போகின்ற போது மந்திரியாக இல்லை. நம்முடைய ஸ்டாலின் அவரை மந்திரியாக சிறையிலேயே ஆக்குகிறார். கோர்ட்டு கூப்பிட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மந்திரியாக இருக்கலாமா என்று கேட்க முடியவில்லை. இப்பொழுது ஜெயிலர் அவருக்கு சல்யூட் அடிப்பாரா? அவருடைய ஏசி ரூமை செந்தில் பாலாஜி கொடுத்துவிட்டு இவர் செல்லிலே படுத்துக்கொள்வாரா? இவர் என்ன மந்திரியாவது கொடி கட்டிய கார் அவருக்காக காத்திருக்குமா? சிறையில் இவருடைய இடம் என்ன? மந்திரியாக அவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுகிறது. இதை ஏன் நம்முடைய நீதி அமைப்பு இன்றைக்கு வரையிலும் ஏன் நீ மந்திரியாக ஆனா என்று அவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் 4 தடவை கேட்கிறார். நம்முடைய நீதிமன்றத்தால் மறுபடியும் வேறு வழக்கு நடக்கிற போது தண்டனை பெரிதாக வந்துவிட வேண்டாம், கோர்ட்டை நாம் பகைத்து கொள்ள வேண்டாம் என்று வேண்டுமானால் கொஞ்சம் வழுக்குகிறார்களே தவிர நம்முடைய அரசியல் சாசனம் உருவாக்கப்படுகின்ற போது அரசியல்வாதிகள் தவறு செய்தால் அந்த அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கக்கூடாது, அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சட்டங்கள் வகுக்கப்படவில்லை. அவன் மீண்டும் தன்னை மெய்ப்பித்து விட்டுத்தான் பதவிக்கு வர வேண்டும் என்று சட்டங்கள் வகுக்கப்படவில்லை. ஏனென்றால் அன்றைய காந்தி யுகத்தில் மந்திரிகளெல்லாம் சிறைக்கு போவார்கள். கொள்ளையடிப்பது தான் இந்த நாட்டினுடைய வழக்கமாக இருக்கும். நாம் வைத்திருக்கின்ற முறையில் இந்த சர்க்கார் வக்கீலும் இந்த போலீஸும் அவனை சிறைக்கு அனுப்பக்கூடிய தகுதியுடையதாக இல்லை என்பதெல்லாம் தெரியவில்லை. அம்பேத்கர் செய்தார் என்று சொல்லுகிறோமே தவிர அம்பேத்கருக்கு தன்னுடைய காலத்தை ஒட்டித்தான் அதை சிந்திக்க தெரியுமே தவிர ஒரு பெரிய நிர்ணய சபை பேசி அதை முடிவெடுக்கிறது. அம்பேத்கர் டிராஃப்ட் செய்தவர், ஆனால் இதை எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் செந்தில் பாலாஜியால் மந்திரியாக முடிகிறது. அதே மாதிரி ஒரு கவர்னர் முழுக்க, அதாவது அட் ஹிஸ் ப்ளஷர் என்று அவர்கள் சொல்லி அவனுக்கு பெரிய மரியாதை கொடுத்தார்கள் கவர்னருக்கு. ஆனால் ஒரு ஆள் முற்றிலுமாக கையெழுத்தே போட மாட்டேன் என்று சத்தியாகிரகம் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு மேலையும் கீழையும் ஒரே கட்சி ஆண்டது. பிறகு மாறி மாறி ஆளுகின்ற நிலை வந்தாலும் ஒரு கவர்னராகவே நடந்து கொண்டார். அவருடைய அதிகார வரம்பு அவருக்கு தெரிந்திருந்தது. இந்த அமித்ஷாவை போல, அமித்ஷாவினுடைய குறைபாடு என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் குஜராத்தில் இருந்து கொண்டு எல்லாரையும் மிரட்டி அடாவடித்தனம் செய்தே பழகியவர். அதனாலே இது மாதிரியான கவர்னர்களை போடுவது, நீ போய் தொந்தரவு செய். கேரளாவுக்கு ஒரு கவர்னர் அனுப்பினாள், அவர் பயங்கர தொந்தரவு கேரளாவுக்கு. இங்கே இப்படி, வங்காளத்துக்கு அப்படி, இப்படி ஒரு நீ அந்த அரசாங்கத்தை நடத்த விடாது, எவ்வளவு முடியுமோ அதை பண்ணி கொண்டுரு அப்படின்னு. இது நான் சொல்கிறேன், அது அவனும் ஆள்வதற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவனை திரும்ப நாம் அகற்றிவிட்டு நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று கருதாமல் இவர்கள் இதுபோன்ற அடாவடித்தனங்களை செய்கின்ற காரணத்தினால் பாருங்கள், கோர்ட்டு உள்ளே நுழைந்து கவர்னர் கையெழுத்து போட தவறியவையெல்லாம் சட்டமாக ஆகிவிட்டன அதே தேதியில் என்று கோர்ட்டு அறிவிக்கிறது. நீ போட்டு உட்கார்ந்து கொண்டாய், நான் கையெழுத்து போட முடியாது, 2 ஆண்டுகளாக கையெழுத்து போட முடியாது. அப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு சட்டசபையில் செய்யப்பட்டால் அது சட்டமாக ஆகிவிடும். ஒரு முறை சட்டம் இயற்றுவார்கள், கவர்னர் திருப்பி அனுப்பலாம். 2வது முறை அதே சட்டத்தை சட்டமன்றம் போட்டு விட்டால் அது தானாக சட்டமாக ஆகிவிடும். கவர்னர் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்று சொன்னால் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்கிறார் அவர். ஆகவே ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறார். கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்னால் பிறகு ஏற்கனவே இருக்கிற சட்டத்திற்கு மதிப்பில்லை. ஆகவே கோர்ட்டு கூப்பிட்டு சொன்னது இவையெல்லாம் வந்த தேதிகளிலேயே சட்டங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னது எவ்வளவு கேவலம் கவர்னருக்கு. இதை நம்முடைய அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை, ஒரு கவர்னர் இப்படி ஒரு அடாவடித்தனம் செய்வார் என்று. ஆகவே சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது புதிய சட்டத்தை இயற்றுகிறது. கவர்னர் 1 மாதத்தில் கையெழுத்து போட வேண்டும்.
அது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டால் அவர் 3 மாதத்தில் கைது போட வேண்டும் என்று ஜனாதிபதியே அந்த நீதிமன்ற வரம்புக்குள் கொண்டு வரப்படுகிறார். இப்பொழுது பெரிய விவகாரம் வருகிறது. அதாவது பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். ஆகவே சட்டம் செய்கின்ற அதிகாரத்தை கோர்ட் எடுத்துக்கொள்ளுமா? கோர்ட் கேன் இன்டர்பிரட் லா, பட் பார்லிமெண்ட் எலோன் கேன் மேக் லாஸ் என்கின்ற நிலைக்கு மாறாக இவையெல்லாம் நடக்கின்றன. என்ன ஆகப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு மந்திரியை பிடித்து, ஒரு கைதியாகின்றவனை பிடித்து மந்திரியாக ஆக்குவது, தடுமாறுகிறது கோர்ட்டு. நீ மந்திரி பதவியை விடுகிறாயா இல்லையா என்று போட்டு தடவுவதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கான அரசியல் அமைப்பில் அதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. மந்திரி சிறைக்கு வருவான், மந்திரி பதவியோடு வருவான், அல்லது குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு வந்த பிறகு அவன் மந்திரியாக ஆகப்படுவான் என்பதை கனவில் கூட நம்முடைய சாசனத்தை உருவாக்கியவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. ஆகவே சொல்லுகிறேன், ஒரே குளறுபடி நாடு முழுவதும் பந்தாடப்படுவதற்கு நம்முடைய நீதிமன்றம் தன்னுடைய பங்கையும் ஆற்றி இருக்கிறது. ஏனென்றால் அதால் நம்முடைய சட்டம் போதுமானதாக இல்லாத காரணத்தினால், சட்டம் செய்தவர்கள் உருவாக்கிய காலத்திற்கு நேர்மாறான காலம் உருவாக்கிவிட்ட காரணத்தினால், முழு அயோக்கியர்களும் அரசியலிலே அதிகாரத்தை கைப்பற்றிவிட்ட காரணத்தினால் நீதிமன்றம் தடுமாறுகிறது கிடந்து. சரி, இந்த நீதி அமைப்புக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்படுகிறது, பல கோடி ரூபாய். அது எரிந்த நிலையில் தீயணைப்புக்கு சென்றபோது அந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. இல்லாவிட்டால் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. எரிந்தது போக எத்தனையோ கோடி பணம் இருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் பாராளுமன்றம் நீதிபதிகளை நியமிக்கின்ற முறை இருந்தால் உன்னுடைய கைப்பிடிகளை, கைக்கூலிகளை நீ நியமிப்பாய். ஆகவே அதிகாரம் உன் கைக்குள்ளே வந்துவிடும், நீதி என்பது பிறண்டுவிடும் என்று சொல்லி நீ நினைத்தாயே. காலேஜியம் என்ற அமைப்பை நீ உண்டாக்கி கொண்டாயே. எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்வோமே தவிர, எங்களை உருவாக்குகிற மனிதனாக நீ இருப்பாயே, ஆனால் நாங்கள் உனக்கு அஞ்சி நீதி சொல்ல வேண்டிய கடமை ஏற்படும் என்று நீ பேசினாயே. இப்பொழுது உன்னுடைய கைக்குள்ளே அந்த நீதி இருக்கிறதே, அந்த நீதிபதியை என்ன செய்தார்? டெல்லியிலிருந்து அலகாபாத்துக்கு மாற்றுகிறாய், அலகாபாத்தில் இங்கே மாற்றாதே, இங்கே காசு வாங்குவான் என்று அவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். இன்றைக்கு வரையிலும் இந்த நீதிபதி பேசாமல் வைக்கப்பட்டிருக்கிறாரே தவிர, ஏன் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி லஞ்சம் வாங்கினால் அவர் என்ன மனிதன் தானே? இஸ் ஹி காட் ஆல் பவர்ஃபுல்? ஆகவே அந்த ஆளை தண்டிக்க உன்னுடைய காலேஜியத்தால் முடியவில்லை என்று சொன்னால் நான் சொல்கிறேன், உன்னுடைய காலேஜிய முறையும் ஃபெயிலியர். நீங்கள் அரசாங்கத்தினுடைய பிடிக்குள் இல்லாமல் நாங்கள் நீதி சொல்கிறோம் என்று வெளியே வந்தீர்களே, அதன் மூலமாக அந்த மனிதனை தண்டிப்பதற்கு நீங்கள் ஒரு முறையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியவில்லை. நீங்கள் உருவாக்கிய முறைதானே காலேஜியம். சரி, இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பு, அந்த நீதிபதியை இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பு. பாராளுமன்றம் ஓட்டெடுப்பின் மூலம் அதை தீர்மானிக்கட்டும், அவர் வெளியே செல்லட்டும், பிறகு அவர் மீது வழக்கு போடும். ஹி இஸ் நாட் எபவ் லா. நோ ஜஸ்டிஸ் ஆர் ஜட்ஜ் ஆர் எபவ் லா. எப்படி நீ அவரை வைத்துக்கொள்ளும்? ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த செந்தில் பாலாஜி எவ்வளவு அருவருக்கத்தக்கவரோ அதே மாதிரி இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அருவருக்கத்தக்கவர். இதே மாதிரியான நிலைகள் ஏற்பட்டதுக்கு காரணம் நாம் சொல்லுகிறோம். அதாவது கருணாநிதி ஊழல், ஸ்டாலின் ஊழல், மற்ற கட்சி எத்தனையோ கட்சிகளில் ஊழல். வெஸ்ட் பெங்கால் பயங்கர ஊழல், வெஸ்ட் பெங்கால் பயங்கர ஊழல். அதாவது 25 லட்சம் ரூபாய் ஒரு வாத்தியாருக்கு வாங்கி கொண்டு 25,000 பேரை போட்டால் அது என்ன, எத்தனை கோடி? அவன் பூரா அவன் தகுதி இல்லாதவனை போட்டு அவனுக்கு 6 வருஷத்து சம்பளம், 3 வருஷத்து சம்பளம் கொடுத்தால் எல்லாம் திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பதவியை பிடிங்கி அவனுடைய 25 லட்சம் போய் அவன் 4 வருஷத்து சம்பளத்தை திருப்பி கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு அவனுடைய குடும்பம் என்ன ஆகும்? எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் நீங்கள்! இந்த மம்தா பானர்ஜியெல்லாம் வாயை கிழித்து கொண்டு பேசுகிறார்கள். பேசுவதற்கு என்ன ஒரே ஒரு அடிப்படையை சொல்லுகிறேன். 30% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இங்கே. மோடி இருக்கின்ற வரையிலும் மம்தாவுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் மோடியை கண்ணாபின்னா என்று மம்தாவால் தான் பேச முடியும், நம்முடைய ஸ்டாலினால் பேச முடியும். ஆகவே இங்கே 12% மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஒரு காரணமும் இல்லை. முஸ்லீம்கள் 12% அவருக்கு தான் வாக்களிப்பார்கள். ஏனென்றால் மோடி டு பி ரிமூவ் ஃப்ரம் பவர், ஹீ இஸ் அகென்ஸ்ட் அவர் ரிலிஜன். அதுதான் அவருடைய ஒரே சிந்தனை. இதே சிந்தனை இங்கே 12%. அப்படி தடுமாறித்தான் ஸ்டாலின் வர முடியும். மற்றவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் ஸ்டாலின் வர முடியாது. ஆனால் மம்தா 30%. 10 பேரை பிடித்தால் போதும், அவர் வெற்றி பெற்றுவிடுவார். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி எந்திரிக்க முடியவில்லை, காங்கிரஸ் கட்சி எந்திரிக்க முடியவில்லை.
மோடி கட்சியை எதிர்க்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால் இந்தியாவிலேயே அதிக முஸ்லீம்கள் உடைய மாநிலம் வெஸ்ட் பெங்கால் தான். அதிலிருந்து தான் வங்கதேசம் பிரிந்து சென்றது. 50-60% பிரிந்து தன்னடாகிவிட்டார்கள். 30% உள்ளே இருந்து விட்டார்கள், ஓரஞ்சாரங்களில் இருந்தவர்கள். அந்த 30% மோடி எதிர்ப்பில் கண்ணாபின்னா என்று மம்தாவுக்கு வாக்களிக்கிறார். ஒரு 7-10% கட்சிக்காரனை வைத்து கொண்டு ஒவ்வொரு தரமும் வெற்றி பெறுகிறார். ஆகவே தவறான மனிதர்களை ஜனநாயக முறையில் அகற்ற முடியும் என்பது பொய்யாகிறது. மம்தாவுக்கு பொய்யாகிறது. ஒரு பாதிய 50% ஸ்டாலினுக்கும் பொய்யாகிறது. ஒரு கண்மூடித்தனமாக வாக்களிக்கின்றவர்கள் தாங்கள் எப்படி ஆளப்படுகிறோம் என்பதற்கு ஏற்ப வாக்களிக்காமல், இது ஏன் இவ்வளவு பெரிய ஊழல் நடக்க வேண்டும் என்பதற்கு வாக்களிக்காமல், மின்சாரத்திற்கு கட்டணம் நாம் கூட கட்டுவதற்கு காரணம் அவர்கள் 3000 நிலக்கரிக்கு 5000 ரூபாய் பணம் எழுதுகிறார்கள் என்பது அறியப்படாமல், ஒரு மூட்டை நெல்லை கொண்டு போய் நாம் விற்பனைக்கு அரசாங்கத்திடம் போட்டால் 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கொடுக்காவிட்டால் அவன் அந்த நெல்லை எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால், ஒரு மூட்டை நெல்லுக்கு 40 ரூபாய் லஞ்சம். எத்தனை ஏக்கரில் நீ விளைவிக்கிறாய், எத்தனை 100 மூட்டைகளை நீ எங்கே போடுகிறாய், ஒவ்வொன்றுக்கும் நீ எதற்காக பணம் கொடுக்க வேண்டும்? ஏற்கனவே மத்திய அரசாங்கம் உனக்கு பணம் கொடுக்கிறது, இவர்கள் பல சலுகைகளை செய்கிறார்கள், மின்சாரம் இல்லாமல் உனக்கு இவையெல்லாம் உனக்கு அந்த விளைவிப்பதற்கு உனக்கு கட்டுப்படியாகவில்லை என்பதினாலே இவ்வளவு முட்டு கொடுக்கப்படுகின்ற போது இவ்வளவு பாடுபடுகின்ற விவசாயிடமிருந்து நீ ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் அடிக்கிறாயே, இதை அவன் சொல்லுகிறானே தவிர மறுபடியும் ஓட்டு போடுகிறான். இந்த ஜனநாயகம் என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே மம்தாவை அகற்றவே முடியாது. ஸ்டாலினை அகற்றுவதற்கு பெரும்பாடுபட்டாக வேண்டும். இந்த ஆட்சி தப்பு ஊழல் இவற்றின் காரணமாக அல்ல, அவர்களுடைய மால் அட்மினிஸ்ட்ரேஷன் நோ மேட்டர், கரப்ஷன் நோ மேட்டர். என்ன மேட்டர்? மோடி. He is against us. Modi is ruling there. Our Stalin is dead against மோடி. அதனால் எப்பவும் ஸ்டாலின் இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஜனநாயக முறை. ஆகவே நம்முடைய ஊழல் என்பது திரும்ப திரும்ப எல்லா மந்திரிகளும் விசாரிக்கப்படுகின்ற காலம் வருவது நல்லது தான். சில நீதிபதிகளாவது அப்படி இருக்கிறார்கள். வேல்முருகன் இருக்கிறார், அனந்த வெங்கடேஷ் அவர் ஒரு நீதிபதி. இவர்களெல்லாம் தூங்க முடியவில்லை என்று சொன்னதை கேட்டு நான் ரொம்ப வியந்தேன். ஒரு நீதிபதி நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டு என்னால் தூங்க முடியவில்லை என்று சொன்னதற்கு இவர்களெல்லாம் கேலி செய்தார்கள். அத்தகைய மனிதர்களாவது சில பேர் இருக்கிற காரணத்தினாலே தான் மழையே பெய்கிறது. இப்பொழுது வேல்முருகன் எல்லாவற்றையும் திறந்து அடிக்கிறார். ஆகவே அனந்தகிருஷ்ணன் போய்விட்டாரே, அப்புறம் என்ன ஆகும், வெங்கடேஷ் போய்விட்டாரே என்று நினைத்தேன். இன்னொருவர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி ஒரு நீதி அரசர்களுக்கிடையே 4 பேர் இருந்தால் போதும் மறுபடியும். ஆனால் இந்த கீழ் நீதிமன்றங்களால் இந்த மந்திரிகளின் கணத்தை தாங்க முடியவில்லை, பிறல் சாட்சிகளை தாங்க முடியவில்லை. நம்முடைய வழக்கு நடத்துகிற அமைப்புகள் எல்லாமே அரசுக்கு சார்பானவை. ஆகவே இவர்களை இதுவரையிலும் அரசியல்வாதியில் பிழை செய்யாதவன் 100க்கு 90 பேர் செய்கின்றவன், 10 பேர் தான் செய்யாதவன். இதில் எவனும் சிறைக்கு போகவில்லை. 2 பேர் விதிவிலக்காக போனார்கள். சசிகலா போனார், அது மாதிரி ஒரு 2-3 பேர் போனார்கள் என்பதை தவிர வேறு யாரும் தண்டிக்கப்படவே இல்லை. ஆகவே ஒரு நாட்டினுடைய கருவூலம் திறந்து விடப்படுமானால் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு சொல்கிறேன். டாஸ்மார்க்கில் வருகின்ற சரக்கு, அதற்கு இவனுக்கு ஆர்டர் போடுவதற்கு இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். செந்தில் பாலாஜி என்ன செய்தார் என்றால், அந்த சரக்கில் பாதியை டாஸ்மார்க்குக்கு போகாமல் வெளியே கொண்டு டாஸ்மார்க் கடைகளிலேயே 10 ரூபாயும் கூட வைத்து விற்கிறார். அதான் அரசாங்கம் கவர்மெண்ட்டினுடைய டாக்ஸை ஏமாற்றுவது என்பதை நான் ஸ்டாலின் காலத்திலும் செந்தில் பாலாஜி காலத்திலும் தான் கேட்டேன். நாம் என்ன செய்வோம், பில்லு போட வேண்டாம்ப்பா. அவன் சொல்லுவான் மருந்து கடைக்காரன், ஐயா பில்லு ஒரு 31 ரூபா டாக்ஸ் வருது, ஏன்பா பில் இல்லாமல் தான்ப்பா. சொல்லாதவன் எனக்கு தெரிய கிடையாது. 140 கோடி பேரில் 137 கோடி பேர் சொல்லுவேன், 139 கோடி பேர் சொல்லுவேன் பில்லு வேண்டாம்ப்பா, சும்மா தான்ப்பா. அட அரசாங்கம் நீ தாங்க முடியாத வழியை அரசாங்கம் விதிக்கிறது, எப்படி இவ்வளவுக்கும் எங்களால் கட்ட முடியாது என்று அவன் நினைப்பது என்பது வேறு. ஆனால் அரசாங்கம் டாஸ்மார்க்குக்கு போய் அதுக்கு ஆயத்த வரி கட்டி, எக்ஸைஸ் டியூட்டி கட்டி அந்த சரக்கு விற்கப்படுவதற்கு பதிலாக பாதி சரக்கு வெளியே விற்கப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு மோசடியை நான் பார்த்ததே இல்லை. இந்த நாட்டில் ஒரு விழிப்பில்லை. சிபிஎம் அமைதியாக இருக்கிறது. சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன், வைகோ, தே ஆர் ஆல் சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ். ஒன்றும் அதை பற்றி பேசுவதில்லை. இது என்ன என்று கேட்டால், மோடி ஒழிக்கப்பட வேண்டும்.
டாஸ்மார்க்கில் அரசாங்கம் வரி ஏய்ப்பு செய்வது, அரசாங்கமே அரசாங்கத்திற்கு வரி ஏய்ப்பு செய்வதை பற்றி எங்களுக்கு முக்கியமில்லை. இதை விட மிகப்பெரிய தீமை மோடி. இஸ் டு பி ரிமூவ் ஃப்ரம் பவர். ஸோ வி ஆர் ஆல் யுனைடெட். இதுதான் இவர்கள் பேசுகின்ற பேச்சு. இது என்ன அறிவுக்கு உகந்த பேச்சு? இது என்ன அறிவுக்கு உகந்த பேச்சு? ஆகவே இந்த மந்திரிகள் முழுவதும் என்ன, எனக்கு ஒருவேளை எல்லாரையும் பிடித்து தேர்தலுக்கு முன்பு உள்ளே வைத்து, நான் முன்பு உங்களிடம்தான் பேசினேன், புழல் சிறையில் இந்த மந்திரி சபை கடைசியாக நடந்து விட்டு வீட்டுக்கு போகின்ற காலம் வந்தால் வியப்படைய மாட்டேன். இல்லை, இது 2026 திமுகவுடைய தேர்தலில் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்? பயங்கரமாக அந்த நேரத்தில் ஏகப்பட்ட மந்திரிகள், இதுபோல் இதுக்கு முன்னுதாரணமே கிடையாது. ஏகப்பட்ட மந்திரிகள் உழைப்பார்கள். பன்னீர்செல்வம் வழக்கு திறக்கப்படுகிறது, துரைமுருகன் வழக்கு திறக்கப்படுகிறது, பொன்முடி 3 ஆண்டு தண்டனைக்கு உள்ளானவர், செந்தில் பாலாஜி உள்ளே போகின்றவர், வரிசையாக நேரு மீது வழக்கு, பெரியசாமியின் மீது வழக்கு, எல்லா வழக்குகளும் வரும். வழக்குக்கு ஆள்படாத ஒரே ஒரு ஆள் பழனிவேல் தியாகராஜன், முதுகெலும்பே இல்லாத ஆள். அவர் ஒரு முறை பேசினார், நீதி கட்சி காலத்தில் இடஒதுக்கீட்டு கொள்கை வந்தது, இடஒதுக்கீட்டுக்கு திமுக பெருமை கொண்டாடுகிறது, ஆனால் நீதி கட்சி அல்லவா அதனுடைய தோற்றுவாய், அந்த நீதி கட்சியை என்னுடைய பாட்டனார் முதல் மந்திரியாக இருந்தார் என்று சொல்லி அதுக்கு முதல் வாரிசாக இருக்க வேண்டியவன் நான், ஆனால் இந்த ஸ்டாலின் ஆகிவிட்டாரே என்பது போல சொல்லாமல் சொன்னார். 30,000 கோடியை எங்கே வைப்பதென்று அப்பனும் மகனும் தெரியாமல் அலைகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, போடா நான் ஒரு உண்மையை சொன்னேன், நீ மந்திரியாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்று வெளியே வந்திருந்தால், திமுக ஒரு காலத்தில் உட்காருகின்ற போது, நீதி கட்சி போல் அழிகின்ற போது ஒரு தலைவனை தேடும், வெரி ஹானஸ்ட் லீடர் என்று சொல்லி இந்த ஆள் கையில் பொறுப்பை ஒப்படைக்கும். இப்பொழுது இந்த ஆள் ரொம்ப மோசம். இந்த காசு வாங்கவில்லை என்றால், இந்த ஆளுக்கு ஏராளமான காசு இருக்கிறது, வாங்கவில்லையே தவிர ஒரு உறுதிப்பாடும் இல்லையே. எனக்கு அதிகாரமும் இல்லை, என்னிடம் பணமும் இல்லை, ஏன் என்னிடம் கோரிக்கை வைக்கிறீர்கள் என்று கேட்டால், ஒன்றும் இல்லாததை விட்டு வெளியே போ, மானம் கட்டு போய், ஆமாம் எதுவாக இருந்தாலும் நான் காலை பிடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அதிகாரம், ஒரு கொடி கட்டிய காராவது வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வரையிலும் நீ என்ன மதிப்புக்குரியவனாக இருப்பாய்? என்ன இப்போ நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழியும், திமுக அழிகிறோம் நீ சேர்ந்து போவாய், அப்பொழுது என்ன பவர் எப்படி உன்னிடம் இருக்கும்? ஒரு யோக்கியனாக எனக்கு வசதி இருக்கிறது, நான் இந்த தப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்கின்றவன், அந்த நெறி சார்ந்த வாழ்வு இந்த அரசுக்கு இருந்தால் தானே மக்கள் பயன்பெறுவார்கள் என்று நினைக்க உனக்கு தெரியவில்லையே. நீ என்னவாக ஆவது? எனக்கு பவர் இல்லை, எனக்கு பணம் இல்லை, இதைத்தான் உனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு என்ன பணம்? மக்களுக்காகத்தானே உனக்கு பணம், மக்களுக்காகத்தானே உனக்கு அதிகாரம். இதை சிந்திக்க தெரியவில்லை என்றால் நீ எல்லாம் என்ன வெளிநாட்டில் போய் படித்தா என்று கேட்கிறேன். அதிகாரம் என்பது நிர்வாகத்தை நடத்துவதற்காக நாம் குதிரையை ஓட்டுவது போல, வண்டியை ஓட்டுவது போல, காரை ஓட்டுவது போல, பல பேர் பயணம் செய்வதற்கு நாம் ஓட்டி கொண்டு போய் சேர்க்கின்றோம். வி ஆர் டூயிங் எ சர்வீஸ், அவ்வளோதான். அது மாதிரி நீ மந்திரியாக இருக்கிறாய், மக்களுடைய வரவு செலவுகளை நீ தீர்மானிக்கிறாய். எவ்வளவு வரி போட வேண்டும், எவ்வளவு உங்களுக்கு சலுகை செய்ய வேண்டும், எந்த வர்க்கத்து மக்களுக்கு முதல் சலுகை செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்வதற்காகத்தான் நாம் வருகிறோம். அதையெல்லாம் விட்டு இந்த ஆளெல்லாம், எனக்கு இந்த ஸ்டாலினை விட மட்டமான ஆள் பழனிவேல் தியாகராஜன். உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாலின் பரம்பரையாக கொள்ளையடிப்பதை கொள்கையாக கொண்டு அவர் இப்பொழுதும் சொல்கிறார், அதெல்லாம் நான் மந்திரியாக்குவேன், இந்த கட்சி ஊழல் கட்சி தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முஸ்லீம்கள் வாக்களிப்பது போல மற்றவர்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். எப்படி அவர்கள் திராசிலே வைத்து நிற்பதில்லையோ, வெறும் மோடி எதிர்ப்பு மட்டுமோ, அந்த மோடி எதிர்ப்பானவர்கள் பூராவும் எனக்கு வாக்களியுங்கள், நான் ஊழலாக இருப்பேன், பணம் அடிப்பேன், இதெல்லாம் உலகத்துக்கு தெரிந்தது தான். என்னுடைய மருமகன் செய்கிறான், மகன் செய்கிறான், எல்லாம் தெரிந்தது தான். என்ன நயன்தாரா 6 மாதத்தில் பிள்ளை பெற்றால் அது நியாயப்படுத்துவதற்கு உதயநிதி இருப்பார், அப்புறம் அந்த மந்திரி அதுக்கு நியாயம் பேசுவார். எல்லா செல்வாக்குகளும் நாங்கள் எங்களுடைய சொந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் என்று சொல்லிய பிறகு வெளிப்படையாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் நான் யோக்கியன் என்று மக்கள் ஓட்டு போடவே இல்லை. இல்லை, ஆனால் ரொம்ப ரீசெண்டாக முதலமைச்சர் ஒரு ஃபியர்லெஸ்ஸாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பாக நாங்கள் தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எந்த ஷாவையும் பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முதலமைச்சர் இப்படியும் பேசுகிறாரு. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். போலீஸுக்கு பயப்படாத ரவுடி இருக்கிறான்ல, அது மாதிரி தான். அது போலீஸுக்கு பயப்படுகிற ரவுடிகள் அதிகம், ஏனென்றால் அதிகாரம் நம்ம உள்ளே வைத்து விடும் என்று. போலீஸுக்கு பயப்படாத ரவுடி இருப்பான், போடா போலீஸ் பயப்படுவான் இவனை பார்த்து, அது ஒரு பெருமையா என்று கேட்கிறேன். நாங்கள் மைய அரசாங்கத்திற்கு அஞ்ச மாட்டோம், ஏன்னா உன்னுடைய வலிமையே மைய அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பது தான்.
அப்புறம் தூக்கி போடப்படுகின்ற போது முடிந்து விடும் கதை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த மத்திய அரசாங்கம் சரியாக அதிகாரங்களை செலுத்தி இது தப்பு ஆகவே நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அந்த எண்ணம் ஓடுகிற அது நல்லதில்லை. தப்பானவன் நீக்கப்பட வேண்டும். உன்னிடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய அதிகாரம் இருக்கிறது. பாருங்கள், எத்தனை அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து எத்தனை 5 கலெக்டர்களை கொண்டு போய் வைத்திருக்கிறான். அந்த வழக்கு மறந்து போய்விட்டது. 38,000 கோடி ஊழல். 38,000 கோடி என்பது என்ன சாதாரணமான பணமா? 5 கலெக்டர்களும் ஒன்று தண்டிக்கப்பட மாட்டார்கள். அதனால் பயம் எல்லாம். பிறகு அந்த வழக்குகள் உரட்டப்பட்டு விடும். எதிர் புரட் சாட்சிகள் வரும், என்னென்னவோ வரும். எவனுமே பயப்படவில்லை. எந்த வழக்கு போட்டாலும் எவனுமே பயப்படவில்லை. காந்தி காலத்தில் பயப்படாமல் இருந்தார்கள், அறிந்தே. காந்தி வெள்ளைக்கார நீதிபதியை பார்த்து சொன்னார், நீங்கள் ராஜ துரோக குற்றம் செய்து விட்டீர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ராஜ துரோகம் செய்வது தான் என்னுடைய வாழ்க்கை கடமை. எதற்காக அந்நியன் என்னை ஆள வேண்டும்? என்னுடைய நாட்டை நான் ஆள வேண்டும் என்று சொல்வது ராஜ துரோகம் என்றால் அதை செய்வதற்காகத்தான் பிறப்பை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். 6 ஆண்டு தண்டனை என்று எழுந்து நின்று கும்பிட்டு விட்டு, உன்னை போல் ஒரு கைதியை நான் பார்த்ததில்லை, உன்னை விடுதலை செய்தால், அரசாங்கம் விடுதலை செய்தால் நான் மகிழ்வேன் என்று எழுந்து நின்று ஒரு கைதிக்கு நீதிபதி மரியாதை செலுத்தியது என்பது காந்திக்கு தான். அவர் பேசியது மாதிரி அவர்கள் பேசுகிறார். அவர் என்னை தண்டி என்று காந்தி சொன்னார்ல, நீனும் தண்டி, நான் வெளியே வந்து விடுவேன். எந்த ஷாக்கும் பயப்பட மாட்டேன். எந்த ஷாவுக்கும் பயப்பட மாட்டார்கள். மம்தா பயப்படுகிறாரா? எந்த ஷாவுக்கு நீ பயப்படுகிறா? எதற்கு பயப்பட வேண்டும்? உண்மையிலேயே இந்த உள்துறை மந்திரிக்கு ஒரு சேர்மன் பயப்பட வேண்டாமா? நான்ஸ்டாக இருந்தார். இந்த முனிசிபாலிட்டி துறை சம்மந்தப்பட்ட மந்திரி இருக்கிறாரு, அவருக்கு பயப்பட வேண்டாம். இவன் ஆனஸ்டாக இருந்தார். அது மாதிரி அவரவர் அதிகாரம் அவரவருக்கு. நீ என்ன பயப்படுகிறான் என்று சொல்லுகிற போதே நீ தான் அது பெரிய அதிகாரம் என்றும் அவனுக்கு கீழே இருக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் நாங்கள் சிற்றரசர்கள் என்றும், ஆனால் நான் பயப்பட மாட்டேன் என்று என்பது போல சொல்லுவேன். நீ சிற்றரசனே இல்லை. ஈக்குவலி யூ ஆர் ஆல்சோ எல்லாம். அப்படி இருக்கையில் எதுக்காக நீ பயப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். நான் போலீஸுக்கு பயப்பட மாட்டேன் என்று நானும் சொல்லுகிறேன், பெரிய கொலைகாரனும் சொல்லுகிறான். நான் போலீஸுக்கு பயப்பட மாட்டேன் என்றால் வை உள்ளே நான் போய்விட்டு வருகிறேன், நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவன் ரொம்ப ரீசெண்டாக சி ஓட்டரில் ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை அகற்றுவதற்கான வலிமை இருக்கிறதா அப்படின்னு அந்த கருத்து கேட்கப்படுது. கிட்டத்தட்ட 50% பேர் ஆம் இருக்கிறது அப்படின்ட்டு அதில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுகிறது? இல்லை, ஒரு நல்ல கருத்து கணிப்பு தான். ஆனால் கருத்து கணிப்புகள் முழுவதையும் நான் நம்புவதில்லை. ஏனென்றால் 2000-3000 பேரிடம் எடுக்கிறார்கள். 2 கோடி பேருக்கு 2000 மக்கள் சரியான சாம்பிள் ஆக முடியாது. அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் கருத்து கணிப்புகளில் அப்படியும் வருகிறது போல் இப்படியும் வருகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணி என்பது, அதாவது அவருடைய ஊழல் காரியங்கள் தவறான எல்லாம் பெருகிக்கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் எல்லாம் பொங்கி திரண்டு நின்றோம். பால் பொங்குவது போல் பொங்கி அவர்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யும். அதனால் அவர்கள் அகற்றப்படுவார்கள் என்றும் அகற்றப்பட வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். ஆகவே இதில் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பணிகளை யாரும் மாற்றுவதே இல்லை. கூட்டணி என்ற பேனாலே அவர்கள் கொத்தடிமையாகி போகிறாங்க. நாட்டில் எவ்வளவு தீங்குகள் நடக்கின்ற போதும் இத்தனை மந்திரிகளும் நான் கொதிக்கிறேன். நீ என்ன, ஒரு அரசியல் சாசனத்தில் இதற்கு விடை இல்லை. இந்த மந்திரியாக சிறையில் இருக்கின்றவனை என்ன செய்வது என்பதற்கு அரசியல் சாசனத்தில் விடை இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி முக்குகிறார். 4 நாளாக கடைசியில் இந்த செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணாவிட்டால் நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டு அவரை உள்ளே வைத்து விடுமா என்று ஐயுறுகின்ற அளவிற்கு அவர்கள் தடுமாறினார்கள். ஏனென்றால் அரசியல் சாசனம் ஒன்றுக்கு இடம் கொடுப்பதில்லை. ஆகவே இந்த நிலையில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்சிகளெல்லாம் ஏற்படுத்த தவறுகின்றன. எல்லாம் ஏற்படுத்த தவறுகின்றன. ஏதாவது ஒன்று அந்த பக்கம் இருப்போம், இந்த பக்கம் இருப்போம். இந்த ரொம்ப மட்டமான வாதம் மோடி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். செந்தில் பாலாஜி தவறு செய்துவிட்டு மந்திரியாக சிறையில் இருக்க வேண்டும். எல்லா மந்திரிகளும் சிறைக்கு போனாலும் மோடியை ஒழிக்க வேண்டும் என்றால் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதுகிற முட்டாள்தனமான கூட்டணி போக்கு இருக்கிறதே. இது என்ன? இது அவ்வளவு பெரிய தீமையா என்ன? மோடி
அவரு என்ன அரசியல் சட்டப்படி தானே ஆள முடியும், கொஞ்சம் முன்ன பின்னே ஆளுகிறார். அவர் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களை போட்டு பிரட்டி எடுக்கிறார். அது அவருடைய கட்சியினுடைய கொள்கை, முட்டாள்தனமாக வகுக்கப்பட்ட கொள்கை அது. இந்த நாடு ஒரு இந்து ராஷ்டிரா என்று சொல்வது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. இது பன்முகத்தன்மை உள்ள நாடு. இதை போய் எதற்காக இந்து என்று ஆக்குகிறாய்? முதலிலே இந்த பகுத்தறிவுவாதிகளுக்கு நாம் இந்து இல்லை என்று சொல்ல தெரிந்தால் தமிழ்நாடு விடுபட்டோம். உன்னுடைய துறையவே நீ இந்து அறநிலையத்துறை என்று தான் இருக்கிறாய். செந்தில் பாலாஜிக்கு இவருக்கு என்ன தெரியும், சேகர் பாபுவுக்கு என்ன தெரியும்? அவர் ஏதோ அதிகாரம் கிடைத்தது, கடவுள் ஐயப்பன் கோயிலுக்கு 10 ஆண்டு இருமுடி கட்டியதனால் கிடைத்த அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருப்பாரே தவிர அது ஒன்றும் இல்லை. ஆகவே சரியான சிந்தனை போக்கு இல்லை, அதற்குரிய தலைமைகள் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே அப்படி ஒரு விதமாக இங்கிட்ட ஒரு கூட்டம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், படுமோசமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் எல்லாம் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருக்கிறார்கள். அவர்களை தண்டிக்கக்கூடிய ஆற்றல் நீதிமன்றத்திற்கு இல்லை. பேசாமல் மோடி அரசாங்கம் இம்பீச்மெண்ட்டுக்கு அனுப்பு என்று சொல்லவில்லை. இப்பொழுது நீதிமன்றத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஜனாதிபதிக்கு காலவரம்பு நிர்ணயிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அரசியல் சாசனத்தின் குறைபாடுகள் எல்லாம் மீண்டும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இத்தகைய காலகட்டத்தில் இந்த கவர்மெண்ட் ஒரு பெரிய அலிபாபாவும் 40 திருடர்களின் கூட்டம் அது. இதில் என்ன செய்வது என்று திக்குமுக்காடி நிற்கிறது நம்முடைய அரசியல் சாசனம். நன்றி சார், பல்வேறு